ஃப்ரெண்ட்ஸ், இது விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 5. அதிசய சிம்மாசனத்தை விக்ரமாதித்தன் அடைந்த கதை. விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் சிறந்து விளங்கினான். தன்னுடைய நாட்டையும் கலைநகரமாக மாற்றினான். அவனுடைய பேரும் புகழும் எல்லா திசையிலும் பரவியது. அவனுடைய சிறப்பு தேவலோகத்திலும் பரவியிருந்தது. அப்போது விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் கடுந்தவம் செய்து வந்தார். முனிவரின் கடுந்தவத்தினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்தது. விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை காப்பாற்ற இந்திரன் நினைத்தான். உடனே தேவலோக நடன மாதர்களாக விளங்கும் ஊர்வசி, ரம்பை இருவரையும் அழைத்தான். பூலோகத்திற்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான். விஸ்வாமித்திரர் கடுந்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது. அவருடைய மனதை கலைக்க வேண்டும். அந்த வேலையை உங்கள் இருவரில் ஒருவர்தான் பார்க்க வேண்டும். உங்கள் இருவரில் நடனக்கலையில் யார் சிறந்தவளோ அவள்தான் பூலோகத்திற்கு செல்ல வேண்டும். விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெற்றால் விலை மதிக்க முடியாத பரிசை நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன். இந்திரன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி, பிரபு, என்னை விட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள்? என்னை புறப்பட்டு போக அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினாள். ரம்பை உடனே, சுவாமி, எல்லா கலைகளையும் முறையாக பயின்று நாட்டியத்தில் சிறந்தவள் என்று கருதும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தி போவதற்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை. நடனக்கலையில் யார் சிறந்தவள் என இருவருக்கும் இடையே தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை. இதனால் இந்திரன் இருவருக்கும் நடன போட்டி ஒன்றை வைக்க ஏற்பாடு செய்தான். நடனத்தில் வெல்பவளுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் என அறிவித்தான். முதலில் ரம்பை நடனமாடினாள். அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள். இருவருடைய நடனத்திலும் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். அப்போது நாரதர் எழுந்து, தேவேந்திரா, பூலோகத்தில் உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் இருக்கிறது. அந்த நகரத்தில் விக்ரமாதித்தன் என்ற மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வருகிறான். அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். அவன் ஒருவனே ஊர்வசி, ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரி யார் என்று கூறும் திறமை வாய்ந்தவன் என்றார். உடனே இந்திரனும் தன் தேர்ப்பாகன் மாதலியை வரவழைத்து, மாதலி, பூலோகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டு வரும் விக்ரமாதித்த மன்னனை இந்திரலோகத்திற்கு அழைத்து வா என்றான். தேர்ப்பாகனாகிய மாதலியும் பூலோகத்திற்கு புறப்பட்டான். உஜ்ஜயினி பட்டணத்தை அடைந்து அரண்மனைக்கு சென்றான். அரசனை வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான் மாதலி. அரசே, தேவலோகத்து இந்திரன் சபையில் நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இருவரில் யார் சிறந்த நடனக்காரி என்ற போட்டி நடைபெற்றது. அவர்களுடைய நடன போட்டியை கண்டு தேவாதி தேவர்களாலும் சிறந்தவள் யார் என்பதை சொல்ல முடியவில்லை. நாரத பகவான் தங்களது சிறப்பை பற்றி கூறி தாங்கள் ஒருவராலேயே சொல்ல இயலும் என்று தெரிவித்தார். உடனே தேவேந்திரனும் தங்களை அழைத்து வரும்படி தேவ விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தார் என்றான் மாதலி. விக்ரமாதித்தனும் பத்ரகாளியம்மனை வணங்கி திருநீரும் எலுமிச்சம்பழமும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். விமானத்தின் தேர்தட்டிலே விக்ரமாதித்தன் தனது ஒரு காலை வைத்தவுடன் விமானத்தை படுவேகமாக கிளப்பி விட்டான் மாதலி. ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்து விடவில்லை. தன் ஒரு காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தியபடி ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருந்தான். உடனே மாதலியும் தன்னுடைய பிள்ளையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தேவ விமானம் தேவேந்திரன் இருக்கும் சபைக்கு சென்றது. விக்ரமாதித்தன் வந்ததும் ஒரு அரசனுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது. அடுத்து ரம்பையின் நடனம் தொடங்கியது. 2ஆம் நாள் ஊர்வசியின் நடனம் தொடங்கியது. இருவர் நடனத்தையும் கண்டுகளித்த விக்ரமாதித்தன் மறுநாள் அவ்விருவரும் சேர்ந்து நடனமாட வேண்டுமெனவும் மறுநாள் அதை பார்த்துவிட்டு தன் தீர்ப்பை வழங்குவதாகவும் கூறினார். அதன்படி மறுநாள் நடன போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றைய தினம் அதிகாலையில் விக்ரமாதித்தன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று பூக்களை பறித்து 2 பூச்செண்டுகளாக கட்டினான். கட்டும்போது 2லும் வண்டுகளை திணித்து கட்டினான். அந்த பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் அன்றிரவு சபைக்கு சென்றான். நடன போட்டி ஆரம்பமாகும் வேளை வந்தது. அவ்விருவருக்கும் விக்ரமாதித்தன் ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்து, நீங்கள் இந்த பூச்செண்டை வைத்துக்கொண்டு ஆடுங்கள் என்று கூறினான்.
ரம்பையும் ஊர்வசியும் ஆளுக்கொரு பூச்செண்டு வாங்கி கையில் பிடித்துக்கொண்டு ஆடத் தொடங்கினார்கள். பூச்செண்டுடன் இருவரும் ஆடும்போது ரம்பை ஆடிய வேகத்தில் தன் கையில் இருந்த பூச்செண்டை இறுக்க பிடித்து கொண்டாள். அப்போது பூச்செண்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வண்டு ரம்பையின் கைப்பிடிக்குள் துளைத்தது. இதனால் பூச்செண்டை தூக்கி எறிந்துவிட்டு அசைவு தவறி நடனமாடினாள். ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக தன் கையில் பிடித்திருந்ததால் வண்டு எதுவும் செய்யவில்லை. இதை கவனித்த விக்ரமாதித்தன் எழுந்து நின்று சபையை நோக்கி, ஊர்வசியின் நடனமே நுட்பமானது, ஊர்வசியே ஜெயித்தவள், ரம்பை தோற்றவள் என்றான். அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே, நடனமாதர் இருவரையும் விக்ரமாதித்தன் நோக்கி, உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டுகள் எங்கே என்று கேட்டான். ஊர்வசி பூச்செண்டை திருப்பிக் கொடுத்தாள். ரம்பையோ முகம் சுளித்து நின்றாள். அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்ரமாதித்தன் எடுத்து காண்பித்து, இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்து கொண்டு ஆடியதால் வண்டு கொட்டாமல் நன்றாக நடனமாடினாள். ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே பூச்செண்டை இறுக்கமாக பிடித்ததால் அவளை வண்டு கொட்டியது. அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தினமும் மாறியது. அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான். ஊர்வசிதான் சிறந்த நடனமாது என்ற விக்ரமாதித்தன் சொன்னதும் தேவேந்திர சபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது. தேவேந்திரன் விக்ரமாதித்தனை நோக்கி, விக்ரமாதித்தா, ஊர்வசி தன் பூச்செண்டை மென்மையாக பிடித்திருந்தாள் என்பது ஒன்றே அவளுடைய வெற்றிக்கு போதுமான காரணமாக இருக்க முடியுமா என்று கேட்டான். தேவேந்திரா, நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க அசைவுகள். இதன் மூலம் ஊர்வசியை சிறந்த நடனமாது என்பதை கூறினேன் என்றான். விக்ரமாதித்தன் கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் அவனை புகழ்ந்தார்கள். அவனுக்கு அதிகமான பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான். அவைகளுடன் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசாக அளித்தான். அந்த நவரத்தின சிம்மாசனத்தில் 32 படிகளும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையும் இருந்தது. 32 பதுமைகள் உள்ள விசித்திரமான அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து, விக்ரமாதித்தா, இந்த சிம்மாசனத்தில் நீ அமர்ந்து 1000 வருஷங்கள் வரை ஆட்சி புரிவாய் என்ற வரமும் அளித்தான். பின் விக்ரமாதித்தன் மனமகிழ்ச்சியுடன் தேவர்களிடம் விடைபெற்று கொண்டு சிம்மாசனத்துடன் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.